ஹாய் வணக்கம் மக்களின் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த பைக் டாக்ஸிக்கு நாங்க முக்கியமா எங்களுக்கு தேவைன்ட்டு இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க ஒரு சில பேர். அதாவது எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் ஜால் அடிக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. நடந்த உண்மையான சம்பவம் தான். கண்டிப்பா இதுவும் கண்டிப்பா தமிழ்நாட்டில் திரும்ப இந்த பைக் டாக்ஸி நீங்க பேன் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நடக்கதான் செய்யும். எப்படி கர்நாடகாவில் ஒரு பொண்ணு, ஒரு மெடிக்கல் காலேஜ் பொண்ணு அந்த பாலியல் இது பண்ணி கீழே விழுந்து அந்த பொண்ணு சாவர நிலைமைகள் போய் அங்க பைக் டாக்ஸி பேன் பண்ணாலும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். இந்த வீடியோ சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த 20 லட்சத்துக்கு அதிகமாக அந்த பொண்ணுக்கு செலவாயிருக்கு. கீழே பைக்ல கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கு காலை உடஞ்சி 2 காலுக்கு ஆபரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கு. பைக் டாக்ஸில போயிட்டு சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம தவறுதலா கீழே விழுந்து அந்த கேப்டன் சரியா பதில் பண்ணாம 2 பேருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க. நியூஸை பார்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம். இது பாத்தீங்கன்னா ஒரு பைக் டாக்ஸி ஒரு பொண்ணு புக் பண்ணிருக்காங்க. புக் பண்ணிட்டு கால் பண்ணிருக்காங்க. அந்த பைக் டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா எடுக்கல போன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல நம்ம தெரியல அந்த பொண்ணோட நேம் வந்திருக்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேல அந்த பொண்ணுக்கு வீடியோ காலவும் வாட்ஸ்அப்ல போட்டோவும் இதெல்லாம் அமைச்சிருக்காரு அந்த பைக் டாக்ஸி. அதாவது பைக் டாக்ஸி டிரைவர் பார்த்தா அந்த பொண்ணுக்கு அமைச்சிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தா நர்சிங் படிக்கிற பொண்ணு. அது இடையில பார்த்தா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி இது ஏன்பா இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவர் நீ ஏன் என் பொண்ணுக்கு கால் பண்ற, 10 டைம் மேல கால் பண்ற. அந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து குழந்தை குட்டியோட போட்டோ வச்சிருக்காரு. அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. அவரு ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியோட இருக்கிறவனா நீ இந்த வேலை பண்றதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எங்களோட குழந்தை குட்டி இருக்க நான் குடும்பத்தின்னு சொல்றவன் பாருங்க ஜாலரா, அவனை தான் நம்ப கூடாது. இந்த பைக் டாக்ஸில உண்மையா ஓட்டுறவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கு இந்த தொழில் கிடையாது. இதுல வந்து வெறும் பொண்ணு வந்தா மட்டும் போதும் பிக்கப் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளவு நாங்க பாடுபடுறோம். அது மட்டும் இல்லாம ஆட்டோக்காரங்க என்ன சொல்றீங்க, நிறைய பேர் சொல்லலாம் அப்பா ஒரு சில பேர் பண்ற தப்பால பைக் டாக்ஸிக்காரங்க எல்லாமே கெட்டவனு சொல்றீங்களே அப்படின்ட்டு. நான் இப்ப எக்ஸாம்பிள் கேக்குறேன், ஒரு சில பேர் நாதேரி பண்ற ஆட்டோக்காரங்க, அதாவது ஒரு சில பேர் ஆட்டோக்காரங்களா எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க, அதனால எல்லா ஆட்டோக்காரங்களையும் நீ கெட்டவனு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? உங்களுக்கு வந்து ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? புரியல எனக்கு ஒண்ணும், புரியல? ஆட்டோ தொழிலும் இருக்கிறாங்க, ஃப்ராட இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேரு ஆனா கரெக்டான அமௌண்ட் கேட்டு போறவங்க இருக்காங்க, புரியல? அந்த பைக் டாக்ஸியா பாலியல் தொழில் அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். இதுவே கண்டுக்கா பைக் டாக்ஸி பேன் பண்ணாம விட்ட கூடிய விரைவில் கர்நாடகாவில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கண்டிப்பா நடக்க தான் போகுது. கண்டிப்பா நான் வீடியோ முன்னாடியே சொல்லிடுறேன். நடக்கும் போது அதுக்கப்புறம் துன்பப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா இந்த பைக் டாக்ஸியால ஒரு பொண்ணு இறக்க போகுது. இல்ல நிறைய தெரிஞ்ச விஷயம் ஒரு சில பேர் தான், தெரியாத விஷயம் என்ன எவ்வளவு இருக்குமோ தெரியாது. இந்த பாலியல் தீண்டல் நடக்குது பைக் டாக்ஸில போறீங்களா, இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சின்னு வாங்க, உன் நம்பர் கொடுங்க, நம்ம சேட் பண்ணலாம், உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசி மண்மை இது அதுக்கு என்னதான் பைக் டாக்ஸி ஓட்ட வராங்களே. உண்மையா சொல்ல போனா இதுதான் விஷயம். இந்த வீடியோ பாருங்க, வீடியோ எண்டுல பாத்தீங்கன்னா அந்த பேசினாங்க பாருங்க, அந்த பைக் டாக்ஸிக்காரங்களும் அவங்க அப்பாவும் பேசினாங்க. அந்த வீடியோ நான் லிங்க் பண்றேன், பார்த்துட்டு உங்களோட பொண்ணுங்களை பைக்ல அனுப்பலாமா? ஏன்னா தெரியாதவங்க ஒருத்தவங்கள பைக்ல அனுப்புறது எப்படி, புரியுங்களா? நீங்க அதுக்கு பஸ்லயே அனுப்பிச்சிட்டு போலாமே. நாங்க ஆட்டோல தான் அனுப்பணும் ரூல்ஸ் கிடையாது. பொண்ணுங்க தான் அதிகமா புக் பண்ணி போறீங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்களை இப்படி பண்ணிட்டாங்க, பாலியல் தொழில் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, பைக் டாக்ஸி ஒரே விட்டுருங்க, ஆம்பளை பயன்படுத்திட்டு போனா நீங்க ஏன் பொண்ணுங்க போயிட்டு இப்ப பாலியல் தொழில். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரே தீர்வு பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி பேன் பண்றதா ஒரே ஒரு தீர்வு. நீங்க ஜாலரா அடிக்கிறீங்க பாருங்க, இதுதான் உண்மை. இதுவே உங்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? பைக் டாக்ஸி வரவேற்கிறேன் நடந்தா வந்தா போது நான் வரவேற்பீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ, யார்ப்பா நீ? லேடிஸுக்கு எதுக்கு, நர்ஸ் பிள்ளைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வீடியோ கால்லாம் பண்ணிருக்கிற சார்? இதனால ரைடர் ஆஃப் பண்ணிட்டு ரைடரே வர மாட்டேங்குது சார். அதெல்லாம் விடுப்பா. நீ எதுக்கு நைட் 2 மணிக்கு வந்து 3 தடவை கால் பண்ணிருக்கிற, வீடியோ கால் பண்ணிருக்கிற இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இல்ல சார், இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராபிடோல பைக் டாக்ஸி எல்லாம் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? சார் பொம்பளைங்க இல்ல, லேடிஸ் நம்பர்னு தெரியுது இல்ல, எதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? சார் இல்ல சார், அதுல இல்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? சார் இல்ல சாரி சார், வரல, இனிமேல் வரல சார். என்ன வரல? நீ வரலன்னா எதுக்குப்பா இப்ப கால் பண்ண? இப்ப எதுக்கு நீ வீடியோ கால் பண்ண? நேத்து நைட்டு 2 மணிக்கு கோயம்புத்தூர் ராயல் கேர்ல இருந்து அவங்க புக் பண்ணிருக்காங்க. புக் பண்ணிட்டு உனக்கு போன் பண்ணிருக்காங்க, நீ போன் எடுக்கல, நீ மறுபடியும் போன் பண்ணிருக்க, அவங்க ஏதோ உள்ள இருந்திருக்காங்க. மறுபடியும் சம்டைம் ரைடு கேன்சல் ஆயிருச்சு. இப்ப நீ எதுக்கு வந்து இப்ப நேத்து முன்னாடி ரைடு கேன்சல் ஆனது சத்தியமா எந்த ரைடும் வரல சார். அது இருக்கட்டுமாப்பா, நீ எதுக்கு இப்ப கால் பண்ற? இப்ப எதுக்கு நீ வீடியோ கால் பண்ற வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு? இல்ல இப்ப நீ எதுக்கு வீடியோ கால் பண்ண? இல்ல இப்ப நீ எந்த ஏரியாவுல இருக்க? இப்ப நீ எந்த ஏரியாவுல இருக்க? உன் நம்பர் உண்மைதானே? உண்மையான நம்பர் தானா இல்ல ஃபேக் நம்பரா? இல்ல உண்மையான நம்பரா இல்ல ஃபேக் நம்பரா? உன் வண்டி நம்பர்லாம் வண்டி நம்பர் உண்மையான நம்பர் தான் சார். உனக்கு இந்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உனக்கு வர்றாரு, நேரில் அங்கேயே வர்றாரு.
எதுக்குப்பா நைட்டு இந்த டைம் எதுக்குப்பா நீ கால் பண்ற? வீடியோ கால் எதுக்கு நீ பண்ற? வீடியோ கால் பண்ற தப்பா இல்லையா? தப்புதான் சார், மன்னிச்சிடுங்க அப்புறம் சார். எதுக்கு கால் பண்ற? சாரி சார். வாட்ஸ்அப்ல பார்த்தா 3 குழந்தை குட்டியை வச்சிருக்கிற, குழந்தை குட்டியை வச்சு நீ பண்ற வேலையாது? சார் இல்ல ஏண்டா சார். இல்ல 3 குழந்தை குட்டியை வச்சு நீ பண்ற வேலையாது? சரிங்க இல்ல சின்ன புள்ளையா இருந்தா அப்படிதான், நர்ஸ் புள்ளையா இருந்தா உடனே நீங்க கால் பண்ணுவீங்க சார். வீடியோ கால். இல்ல சார். இல்ல நேத்து நீ 10 டைம் கால் பண்ணிருக்கிற கேன்சல் ஆனதுக்கு அப்புறம். சார் 10 டைம் கால் பண்ணிருக்கிற. நேத்து நீ வாட்ஸ்அப்ல ஏதோ 2-3 போட்டோ அனுப்பிச்சிருக்கிற, அனுப்பிட்டு நீ டெலீட் பண்ணிருக்கிற. சார் அனுப்பல சார். ஏய் இங்க எல்லாம் ரெக்கார்டு இருக்குடா. இரு, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னுடைய உள்ளது என்னடா தெரியும் உனக்கு. சார், போய் இல்ல போன சார். இல்ல